வணக்கம். நான் விக்னேஷன் மணிமாறன். இன்னைக்கு யாத்ராவோட லாஸ்ட் டே. அதாவது டெம்பிளுக்கு நாளைக்கு தான் சப்போஸ் பி லாஸ்ட் டே. டெம்பிள் இன்னையோட முடிஞ்சிச்சு. ஸோஃபா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்கிறதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து இன்ன வரைக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் டயரிங் தான். ஏன்னா பேக் டு பேக் டெம்பிள் போய்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் என்ன ஒன்றுனா, நிறைய பேத்துக்கு இது சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா பேக் டு பேக் நம்ம ஃபேமிலியோட வந்தால் ஒன்று ரெஸ்டாரண்ட் இல்லை சைட் சீயிங் இந்த மாதிரி போயிடுவோம். இல்லைனா ஒரு சிலர் வந்து டெம்பிள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதோட கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எங்களுக்கு மீன்வாயில் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணி கொடுத்தது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. டெம்பிளை பற்றி சொல்லணுன்னா, 6 படி கவர் பண்ணுறது மட்டும் கோலாக இல்லாமல் இவங்க எக்ஸ்ட்ரா நிறைய ஹிடன் டெம்பிளும் வச்சுருந்தாங்க. நிறைய சிவன் டெம்பிள், அம்மன் டெம்பிளும் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன பாக்கியம் தான் எல்லாத்தையும் டுகெதர் நம்ம பார்க்குறதுக்கு. ரெண்டாவது ஃபுட் வைஸ் யோசிச்சோமா, ஆக்சுவலி சீரியஸாக சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் யோசிச்சது வந்து இது இப்படி கொண்டு போவாங்களா, இல்லை எதுவும் லாஸ்ட் மினிட் பேமெண்ட் நீங்கள் தான் போடணும், சாப்பாட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், ஹோட்டல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஹிடன் ஃபீஸ் இருக்குமான்னு. பட் தேங்க் அவுட் அது எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் எல்லாத்தையும் டோட்டலாகவே அவங்களே பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹோட்டலாக இருக்கட்டும், லைக் ரொம்ப சீப் பட்ஜெட் ஹோட்டல் அந்த மாதிரி போடாமல் கம்ஃபர்ட்டான ஹோட்டல், கம்ஃபர்ட்டான ஃபுட், லைக் இதுதான் சாப்பிட்ணும், வெஜிடேரியனே இவ்வளோ தான் லிமிட்டட் அப்படி எதுவும் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கங்க, என்னென்ன சாப்பாடு தோணுதோ செய்யுங்க. வெஜிடேரியனாக ஆப்ஷன், ஈவன் நீட் அண்ட் க்ளீனான ரெஸ்டாரண்ட்டே கொண்டு போனாங்க. என்ன கேட்டால் ஹைஜீன் வைஸ் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு சாப்பாடை விட. அது பெட்டராக நல்லாவே பண்ணி தந்தாங்க. ரெண்டாவது சாய்ஸஸ் ஆஃப் டெம்பிள், ஈவன் மிஸ்டர் சந்தனர் அவரும் இருந்தாலும் சரி, சன்கிரேனாக இருந்தாலும் சரி, அந்த சாய்ஸஸ் ஆஃப் டெம்பிள் வந்து ரொம்ப நேர்த்தியாக, லைக் இதுதான் இல்லாமல் என்னென்ன பெரிய கோயில்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் அதோட வளங்களையும் அழகுகளையும் சேர்த்தே சொல்லி தந்தாங்க. ப்ளஸ் டிரைவர் பற்றி சொல்லணுன்னா, வெல் ட்ரெயின் டிரைவர். அண்ட் தென் டூர் கை அவராக இருக்கட்டும், மிஸ்டர் சந்தனர் அவராக இருக்கட்டும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட டேக் கேர் வந்து பெட்டராகவே பண்ணிக்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், ரூம்பாக இருக்கட்டும். தென் நம்மளோட ஃபீட்பேக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்தாங்க. இல்லை ஃப்ரீ தான், இது நாங்கள் கொடுத்தோமா நீங்கள் இப்படி தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் ஹி ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஸோ அந்த வாய்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இல்லை நம்ம ஃப்ரீயாக வந்திருக்கோம், நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற இது வந்து அவங்க யாருமே பண்ண கிடையாது. தென் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் வந்து ஒரு சில டெம்பிளுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன். பட் ஆனால் மோஸ்டான 80% டெம்பிளுக்கு நான் போனதில்லை. ஸோ அவரோட சாய்ஸ் ஆஃப் டெம்பிள் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. சீசன் 2 அவர் மிஸ்டர் சந்தனர் ஆரம்பிக்க போகிறோம் பேச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் எந்த வகையில் உண்மைன்னு தெரில. பட் அந்த உண்மையாக இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் திருப்பி அந்த சீசன் 2ல் என் பேர் வந்துடாதுன்னு இருக்குது. ஐ நோ இட்ஸ் கிரீடி. பட் ஒரு சின்ன ஆசை தானே, எல்லாருக்கும் ஆசைப்படுறது, நம்மளும் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஹோப்ஃபுல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சந்தனர் அவருக்கும். அண்ட் தென் ப்ளஸ் வந்து இதை ஏற்படுத்தின சன்கிரேன் அந்த சாய்ஸஸ், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. ப்ளஸ் அது முருகன் அருள். சீசன் 2 வச்சிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இந்தியன் வரணும்னு நினைப்பாங்க. ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, அதர் திங்ஸ் வந்து நம்ம வந்து சொந்தமாக போனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அந்த விஷயத்துக்கு அக்கறை காட்ட மாட்டோம். போகணும் போகக்கூடாதுன்னு. இந்த மாதிரி விஷயம்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னா நம்ம கோப்பா பண்ணோமா பெட்டராகவே நம்ம போனால் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான். ஸோ யார் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். தென் அட் த சேம் டைம் வந்து முருகனையும் வேண்டிக்கங்க. நன்றி. விக்னேஸ்வரன் மணிமாறன் இவர் வந்து ஒரு செஃப். 2 தங்கச்சியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 6 படையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தார். ஒரே ஒரு லக்கி ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தார். ஒரே ஒரு பேக்கெட் தான் கலந்துக்கிட்டார். முருகர் கூப்பிட்டா நான் போக போகிறேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு நினச்சிருந்தார். நான் கால் பண்ணும்போது அவர் வந்து குக்கிங்கில் இருந்தார். ஆனால் பையன் ரொம்ப தங்கமான பையன், அருமையாக பேசினார். அவரோட ஆர்வத்தை என்னால் பார்க்க முடிச்சு. அவர் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ரொம்ப அமைதியாக இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் ஷேர் பண்ண விஷயத்தை பார்க்கும்போது மனசே தொடர வேறுதான் இருந்துச்சு. அவரோட முன்னோர்களுக்கு, அதாவது அவங்க அப்பாக்கோ அவங்க முன்னோர்களுக்கும் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தார். அந்த கடமையை செஞ்சுருந்தார். 6 படை முருகனையும் பார்த்துருந்தாரு. அதுவும் நேரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்கும்போது அவரோட கண்ணில் இருக்கிற பிரம்மாண்டத்தை என்னால் பார்க்க முடிச்சு. இவ்வளோ அழகான கோயில், ஐயோ ஒரு லக்கி வினராக வந்து இங்கே நிற்கிறேன், இல்லாட்டி இந்த கோயிலுக்கெல்லாம் நான் எதுக்கு வரணும், எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணிட்டு வரணும்னு ஒரு அவசியம் இருக்கா, அது குடும்பத்தை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் அது எல்லாமே இலவசமாக நடக்குது. இதுக்கு காரணம் சன்கிரேன்னு சொல்லும் போது அவரோட மகிழ்ச்சியை என்னால் பார்க்க முடிச்சு. இதே போன்ற நீங்களும் ஒரு வின்னராகி தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? நீங்களும் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸ்டே டியூன் வித் மை சேனல். உங்களுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு காத்திருக்கு. சன்கிரேன் சீசன் 2 இன்னும் கொஞ்ச நாள் தொடங்க போது. காத்திருங்க. முருகன் துணை.